வணக்கம். ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த தொக்கு 10 நாள் வரைக்குமே வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். வெறும் வாணலில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை வதக்கி எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்து புளிச்சக்கீரை எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே தான் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வானல் ஃபுல்லாக இருந்த கீரை நல்லா வதங்கி எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இது போதும், ஆற வச்சு எடுத்துப்போம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட உப்பு, தோலோட ஒரு கட்டி பூண்டு, வதக்கின கீரை சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கரண்டி கடுகு, அது பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே பெருங்காயம், 10 பல் போல் பூண்டு, அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக தொக்கு எடுத்து அதில் வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது இன்றைக்கி பயன்படுத்துறதுக்காக எடுத்துருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். மீதி இருக்கிறத நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்தா எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால தான் தனியாக இதை வெங்காயம் சேர்க்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.